கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டோம் அப்படின்னா, அது மனிதனோட மனசுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரிய மட்டும் முழுசா கேளுங்க. கடவுள் பூமிக்கு வராரு. பூமியில தங்கலாம் அப்படின்னு சொல்லி தங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ மனிதர்கள்லாம் கடவுள்ட்ட போய் அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க. அது அவருக்கு பிடிக்கல. சரி இடம் மாறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேற இடத்துக்கு போறாரு. வேற இடத்துக்கு போகும்போது அங்கேயும் வந்து மனிதர்கள் தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேணும், இது வேணும், இது இல்ல, அது இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அங்கேருந்து வேற இடம் போய் அவரே சலிச்சு போச்சு. சரி நம்ம வந்து தேவலத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவலத்துல போய் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. மனிதர்கள் தொல்லை இல்லாத இடம் எங்கேயும் சொல்லுங்க. அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு இமயமலைக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தரு. இல்ல அங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து நிலாவுக்கு போங்க அப்படின்னு. அங்கேயே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஆலோசனையுமே அவருக்கு வந்து ஒரு திருப்திப்படுத்தல. ஒரு ஞானியோட ஆலோசனை மட்டும் அவருக்கு மகிழ்ச்சிய குடுத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஞானி என்ன சொன்னாரு அப்படின்னா, மனிதனோட மனசுக்குள்ள போயிருங்க. மனசுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொல்ல பண்ண யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொன்ன உடனே கடவுளுக்கு அந்த அவர் சொன்ன கருத்து ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால மனுஷனுக்கு வந்து கடவுள் அங்க இருக்காரு, இங்க இருக்காருன்னு கூட அவங்கவங்க மனசுக்குள்ள இருக்காருன்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம எந்த பண்ண மாட்டோம். இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க மச்சான். ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.